இந்த ஆசிரமம் முக்கியமானது. இந்த பேர் சுவாமி சிவானந்த ஆசிரமம் என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு குரு போன்ற ஒரு பெரிய மனிதரின் வாழ்க்கையை பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஹைஸ்கூல்ல படிக்கும்போது, பிரைமரி ஸ்கூல்ல படிக்கும்போது, 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது, 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம், நான் ஒரு பெரிய விமானியாக வேண்டும், ஏர்கிராப்டின் பைலட் ஆக வேண்டும் என்ற பெரிய எண்ணங்களுடன் வாழ்ந்தேன். அப்புறம் பிரைமரி ஸ்கூலு, எல்லாரும் கேக்குதா? பிரைமரி ஸ்கூல் படித்தேன் ராமேஸ்வரத்தில், பஞ்சாயத்து ஸ்கூல், அது 8ஆம் கிளாஸ் வரலையும். அங்கே எனக்கு ஒரு பெரிய டீச்சர் இருந்தார். அந்த டீச்சர் பேரு சிவசுப்பிரமணிய ஐயர்னு பேர். 5ஆம் கிளாஸ் டீச் பண்ணாங்க. அந்த சிவசுப்பிரமணிய ஐயர் ஒரு நாள் எனக்கு எப்படி பறவைகள் பறக்கும் என்பதை பற்றி கிளாஸ் எடுத்தார். ஒரு பிளாக் போர்ட்ல போய் கரும்பலகையில் போய் ஒரு பறவைகளை போட்டு ஸ்கெட்சை போட்டு ஒரு ரெக்கையை போட்டு ஒரு டெய்ல போட்டு எப்படி பறக்கும் அப்படின்னு எங்களுக்கு தமிழ்ல சொல்லி கொடுத்தார். 40 பேர் கிளாஸ்ல. அப்படி சொல்லி கொடுக்கும்போது சொல்லி முடிச்ச உடனே 40 நிமிஷம் எடுத்தார் டீச்சர். அப்புறம் கேட்டார், உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சு வச்சா எப்படி பறவை பறக்கும் அப்படின்னு கேட்டார். நான் முதல்ல எழுப்பி கிளாஸ்ல, சார் எனக்கு ஒண்ணுமே புரியல சார், நீங்க டீச் பண்ணது. சொல்லுங்களா நீங்கெல்லாம்? டீச்சருக்கு புரியலன்னு சொல்றீங்களா நீங்கெல்லாம்? சொல்லுங்க. நிஜமா அடிக்க மாட்டாரா டீச்சரு? நான் சொன்னேன், சார் எனக்கு புரியல சார், நீங்க என்ன படிச்சது அப்படின்னு. அப்புறம் டீச்சர் ரொம்ப சாந்தமானவர், காந்தியவாதி. அப்போ எந்த வருஷம் தெரியுமா? 1941 வருஷம், அந்த காலத்துல. அப்போ அவர் சொன்னாரு, இந்த கிளாஸ்ல எத்தனை பேருக்கு புரிஞ்சு அப்படின்னு கேட்டார். உடனே புரிந்தவங்க எல்லாம் கைய காமிங்க அப்படின்றார். 10 பேர் காமிச்சாங்க. என்ன 40 பேர்ல 30 பேருக்கு புரியல. அப்ப எங்க டீச்சர் ரொம்ப சாந்தமானவர், ஒரு மகாத்மா மாதிரி காந்தியவாதி. அவர் சொன்னாரு, நான் டீச் பண்றது சரியில்லை போல இருக்கு, பசங்களா நீங்க எல்லாம் இன்னைக்கு ஈவினிங் நான் உங்க கடைக்கரை விட்டு போனேன். ராமேஸ்வரம் ஒரு ஐலண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? தீவுண்டா என்ன அர்த்தம்? தீவுண்டா என்ன அர்த்தம்? எல்லா பகுதியிலும் கடல் இருக்கு. நீங்க கரெக்ட், அது எல்லா பகுதியிலும் கடல். அப்போ எங்களை கொண்டு போனார், கடற்கரை கொண்டு போனார். கொண்டு போனா அங்க ஈவினிங் 4-4:30 மணி, எங்க பார்த்தாலும் கடல் பறவைகள் 10, 20, 30 பறந்துகிட்டு இருக்கு. அப்ப எங்களுக்கு காமிச்சார், இங்க பாரு இந்த பறவைகள் பறக்கிறது, 10 பறவைகள் இறக்கைகளை அப்படி அப்படி ரெக்கைகள் அடிக்குது. ரெக்கைகளை மேலும் கீழும் போடும்போது லிப்ட் வருது, அந்த சக்தி, லிப்ட் சக்தி அந்த பறவை பறக்கிறதுக்கு. அது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணா டெய்ல சேஞ்ச் பண்ணும். அதை காமிச்சு அது உயிர் என்ன, அதுக்கு எது மோட்டர் எது என்ஜின், இட்ஸ் லைஃப் பவர், அதாவது அந்த லைஃப் இட் செல்ஃப் இது பவர் ஆகும், இது பறவைக்கு பவர் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் 10 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர் காலையில சொல்லி கொடுத்தாரு தியரி, ஈவினிங்ல எக்ஸ்பெரிமெண்டா காமிச்சுட்டாரு. எனக்கு அதே ஒரு நாள்ல எப்படி பறவை பறக்கும், என்ன எந்த விதமாக பறக்கும், அந்த எந்த கருவிகள் அது யூஸ் பண்றது அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா ஒரு முக்கிய காரியம், அன்றைக்கு தான் நான் நினைச்சேன், என் கல்வி நான் என்ன பண்ணாலும் இது பறக்கும், எது பறக்குமோ பறக்கும் விஞ்ஞானத்தை பத்தி, பறக்குகின்ற பிளைட் சயின்ஸ், பறக்கும் விஞ்ஞானத்தை பத்தி, இன்ஜினியரிங் பத்தி நான் படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்க சிவசுப்பிரமணிய ஐயர் அன்னைக்கு சொல்லி கொடுத்தது மூலம் எனக்கு ஒரு திட்டம் வந்துச்சு. 1941 ஆண்டு அப்படி வந்துச்சு. அப்புறம் ஹைஸ்கூல் படித்தேன், அப்புறம் காலேஜ் போனேன், சென்ட் ஜோசப் காலேஜ். அங்க பிசிக்ஸ் படித்தேன். அங்க இருந்து பிசிக்ஸ் படித்தேன். சென்ட் ஜோசப் காலேஜ்ல இருந்து MIT மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி போய் ஏரோநாட்டிக்ஸ் படித்தேன். ஏரோநாட்டிக்ஸ், ஏர்கிராஃப்ட், ஹவு டு டிசைன்
ஏர்கிராஃப்டை எப்படி எப்படி செய்யறது, எப்படி பறக்க விடுறது அப்படின்ற உள்ள இன்ஜினியரிங்லாம் படித்தேன். அப்புறம் 1957 ஒரு இன்டர்வியூக்காக டேராடூன் பண்ணேன். அதாவது பைலட் ஆஃபீஸர், டு பிகம் அ பைலட் ஆஃபீஸர். நான் இன்ஜினியர் இல்லையா, அதுக்கு வந்து நான் எலிஜிபிள். இப்போ பைலட் ஆஃபீஸர் ஒரு இன்டர்வியூ, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன்டர்வியூ. அதுக்காக இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸை பிடிச்சி டெல்லிக்கு போய், மெட்ராஸ் போட் மெயிலில் போய் மெட்ராஸ் இருந்த கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி, கிராண்ட் ட்ரங்க்ஸ்லேருந்து குயின் ஹிமாலயன் குயின் என்ற ட்ரெயினில் பிடிச்சி டேராடூன் என்ற ஊருக்கு போய் சேர்ந்தேன். ஒரு 4 நாளாச்சு போய் சேர்றது டேராடூன். அப்போ அங்க வந்து ஏர்ஃபோர்ஸ் அகாடமின்னு இருக்கு, ஏர்ஃபோர்ஸ் செலக்ஷன் போர்டு அங்கதான் இருக்கு. 4 நாள் செலக்ஷன் போர்டு பண்ணாங்க. டே அண்ட் நைட்டு செலக்ஷன் போர்டு, ஸ்போர்ட்ஸ், டிபேட், டிஸ்கஷன், இன்டர்வியூ, ஓடுறது ஆடுறது எல்லாம் பண்ணணும் 4 நாள். அப்புறம் அவங்க வந்து 8 பேர் வேணும், 8 பைலட் ஆஃபீஸர் வேணும். தே கால்டு 250 ஸ்டூடெண்ட்ஸ், 250 இன்ஜினியர்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஒரு ஆள் அதுல இருந்து. அதெல்லாம் படிச்சுட்டு எல்லாம் ஒரு 4 நாளைக்கு பின்னால 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா 8 போஸ்ட்டுக்கு 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. 9வது அதாவது நான் 8 பேருக்கு 8 போஸ்ட் 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. நான் வந்து ஸ்டாண்ட் பை. யாராவது மெடிக்கல்ல டிஸ்குவாலிஃபைட் பண்ணா எனக்கு ஒரு சான்ஸ் வரும் அப்படின்னு. அன்றைக்கு பார்த்து எல்லாருக்கும் மெடிக்கல்ல கிளியர். ஸோ எனக்கு கிடைக்கல, ஏன்னா பைலட் ஆஃபீஸரா கிடைக்கல. ஏன்னா நீ முத இன்டர்வியூக்கு போயிருக்க இல்லையா, இன்டர்வியூக்கு போயிருக்கேன், ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு முத போனேன். அப்போ வந்து கிடைக்காம போயிடுச்சு. என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது அப்படியா, எனக்கு கிடைக்கல. அப்புறம் ரொம்ப ஒரு துக்கமான நிலை. என்னடா நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம், அங்க போன இடத்துல கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஒரு நல்ல மனதோட இல்லை. அப்போ என்ன ஒரு துக்கமான நிலைமை. அப்போ அங்கிருந்து ஒரு பஸ் பிடிச்சேன். எங்க இருந்து? டேராடூன்ல இருந்து பஸ். டேராடூன்ல இருந்து டெல்லிக்கு வரணும். டெல்லிக்கு வந்தாத்தனே அப்புறம் மெட்ராஸ் வரணும். மெட்ராஸ் வந்து அப்புறம் ராமேஸ்வரம் வரணும். ஸோ அங்கிருந்து ஒரு பஸ் பிடிச்சு டேராடூன்ல இருந்து புறப்பட்டா ஒரு ஊர் வருது. அதுக்கு பேர் ரிஷிகேஷ் அப்படின்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிஷிகேஷ் தெரியுமா? ஹிமாலயன் அடிவாரத்தில் இருக்கு. இந்த ரிஷிகேஷ் என்ற ஊருக்கு வந்த உடனே பாக்குறேன் காஞ்சஸ், கங்கை நீர், ஒரு புனிதமான நீர், எங்க பார்த்தாலும் ஒரு தூய நீர், என்ன கிறிஸ்டல் கிளியரா அப்ப ஓடுது. அது நவம்பர் மாசம், அது வந்து இதாயிருச்சு, வின்டர் ஆரம்பமாயிருச்சு, குளிர் ஆரம்பமாயிருச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு குளிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அங்க போய் அந்த கங்கையில வந்து ரிஷிகேஷ் வந்து குளிச்சேன். மார்னிங் 6:30 குளிச்சேன். குளிச்சுட்டு அப்புறம் மேல அப்படி பார்த்தேன். அங்க ஒரு ஹில் இருக்கு. ஒரு ஹில் எனக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு மலை அடிவாரம் இருக்கு. அந்த மலை அடிவாரம் என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்க்கணும் அப்படின்னு நடந்து அங்க போனா அங்க வந்து ஆசிரமம், சுவாமி சிவானந்தா ஆசிரமம் அப்படின்னு போட்டேன். சுவாமி சிவானந்தா ஆசிரமம் என்ன சார் தெரியுமா? அது சுவாமி சிவானந்தா ஆசிரமம் போயிருக்கு. அங்க போனோம். அங்க போனா அவர் சுவாமி சிவானந்தா வந்து கடவுள் மாதிரி உட்கார்ந்து, அவர் ஒரு பலகையில உட்கார்ந்து, அங்க 100கணக்கான பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவர் கீதா உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கீதையை பத்தி அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு லெக்சர், கீதையை பத்தி லெக்சர் கொடுத்துருக்காரு. நான் வந்து லேட்டா போனதுனால நான் கடைசி ரோல இருந்தேன். கடைசி டோத்தி வேஷ்டியோட இருந்தேன். அப்போ அவர் வந்து கீதாபிஷேகம் நடக்கும்போது அவர் 2 பேர் ஒவ்வொரு நாளும் அவர் கீதாபிஷேகம் முடிஞ்ச உடனே 2 பேரை கூப்பிடுவார். அவர் வந்து கலந்து உரையாடலுக்கு 2 பேர் கூப்பிடுவார். அது 2 பேரை கூப்பிட்டார். ஒரு வெள்ளக்காரன் அப்புறம் நான், என்னை 2 பேரையும் வந்து பாரு அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டார். நாங்க 2 பேரும் போனோம். அவர் முடிச்சார் முதல்ல. அப்புறம் நான் அவரை வந்து சுவாமி சிவானந்தரை போய் பார்த்தேன். அவர் ரூம்ல பார்த்தேன். 1958 ஆண்டு நவம்பர் 26 போய் பார்த்தவர். அப்போ என்ன உட்கார சொன்னார். அவர் ரூம்ல இருந்தார். உட்கார சொன்னார். அப்படி உட்கார்ந்துருந்தார். ஜம்முன்னு உட்கார்ந்தார். ராஜா மாதிரி இருந்தார். கடவுளுடைய உள்ளம் அவர் முகத்துல தேஜஸ் உண்டு. உட்கார்ந்துருந்தார். சொன்னார், என்ன கேட்டார், உன் பேர் என்னன்னு கேட்டார். அவரு நான் வந்து என் பேரு சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, நீ வந்து ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஏன்
கவலைப்படுகிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் நான் சுவாமிகள் நான் பைலட்டா பறக்கணும்னு பார்த்தேன், பறக்க முடியல, வேலை கடை, அந்த வேலை எனக்கு கிட்டல, அதனாலதான் அவர் பெரிய பெரிய சுவாமிகள் இல்லையா, சுவாமி சிவானந்தா பெரிய சுவாமிகள், படித்தவர், உயர்ந்தவர், குரு. அவர் என்ன பண்ணாரு, கீதையை ஓபன் பண்ணார், பகவத்கீதையை ஓபன் பண்ணார். பகவத்கீதை தெரியுமா, பாத்தீங்களா? பகவத்கீதையை ஓபன் பண்ணார். ஓபன் பண்ணி 11th சாப்டர் 11வது சாப்டரை ஓபன் பண்ணி, அவ்வளோ பெரிய சுவாமிகள் குரு அதை ஓபன் பண்ணி எனக்கு படிக்கிறார். அது விஸ்வரூபம், அதாவது லார்ட் கிருஷ்ணா விஸ்வரூபம் எடுக்கிறார். அது அர்ஜுனாவுக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம், என்ன வாருக்கு போகணுமா, குருச்சேத்ராக்கு வாருக்கு போகணுமா, போக வேண்டாமா என்ற ஒரு சந்தேக நிலைமை. அப்போ நம்ம லார்ட் கிருஷ்ணா ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார். ஆயிரக்கணக்கான சூரியன்கள் உதயமாகிறது போல் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு உருவத்தை காமிக்கிறார் லார்ட் கிருஷ்ணா, உருவத்தை காமிக்கிறார். அந்த உருவத்துல காமிச்சிட்டு அவர் லார்ட் கிருஷ்ணா சொல்றாரு, யூ டிஃபீட் த டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி. அதாவது இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இடும்பைக்கு பெரிய மனிதர்கள், உறுதியானவர்கள், வாழ்க்கையில் வெற்றி அடைபவர்கள் எல்லோரும் துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பார். இவர் சொல்றாரு, அந்த லார்ட் கிருஷ்ணா சொல்றாரு, யூ டிஃபீட் த டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி. அதாவது டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சினா இடும்பைக்கு இடும்பை கொடு. இடும்பை உன்னுடைய மாஸ்டரா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு படிச்சு காமிக்கிறார். அவ்வளவு பெரிய மனிதர், அவ்வளவு பெரிய குரு சொல்றார், நீ துன்பத்தை கண்டு ஓடாதே, துன்பத்திற்கு துன்பம் கொடு அப்படின்னு சொன்னார். புரியுதா? அந்த ஒரு எனக்கு அப்புறம் 12 புக் கொடுத்தார் படிக்க தமிழ்ல. அந்த நிகழ்ச்சி, அந்த பெரிய நிகழ்ச்சி, துன்பத்திற்கு துன்பம் கொடு என்ற கருத்துள்ள நிகழ்ச்சி வாழ்க்கையில் எனக்கு அஸ்திவாரமாக மாறியது. என் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக மாறியது. இன்று வாட்டவர் நிலைமையில் நான் இருக்கிறதுக்கு காரணம், அன்று நான் ரிஷிகேஷில் கிடைத்த எனக்கு ஒரு பெரிய அறிவுரை, அறவுரை, அப்புறம் சுவாமி சிவானந்தார் கிடைத்ததனால் அந்த கருத்தை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கையில் முன்னேறுங்கள். எப்பொழுதுமே இடுக்கண் வரும்போது பயப்படக்கூடாது. துன்பம் வரும்போது பயப்படக்கூடாது. துன்பத்திற்கு துன்பம் கொடுங்கள். அந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்வதன் மூலம் நீங்கள் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும். நீங்கள் எல்லோரும் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும். புரியுதா? ஓகே, இப்ப நான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. சொல்லுங்களா? ரெடியா? ஓகே, வெரி குட். ரெடியா எல்லாரும்? வெரி குட், வெரி குட். இறைவனின் மக்கள் நாங்கள். வைரத்தை மிஞ்சும் நெஞ்சம் கொண்டோம். வைரத்தை மிஞ்சும் நெஞ்சம் கொண்டோம். வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம். வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம். எந்த அருளால் எதுவும் எம் வசமாகும். எந்த அருளால் எதுவும் எம் வசமாகும். இறை எங்கள் பக்கமெனில், இறை எங்கள் பக்கமெனில் எவர் எதிர்பக்கம். அதாவது என்ன அர்த்தம்னா, if God is for you, if God is for you, who can be against? அதுக்கு அர்த்தம் இறை எங்கள் பக்கமெனில் எவர் எதிர்பக்கம், எவர் எதிர்பக்கம் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். சோ இத இறைவனின் குழந்தைகள் பேரு. என்னுடைய கவிதை அது உங்களுக்கு சொன்னேன். இது 3 சொல்லி திருப்பி திருப்பி சொன்னால் ஒரு வெற்றி என்ன வரும். அதாவது இறைவனின் மக்கள் நாங்கள், வைரத்தை மிஞ்சும் நெஞ்சம் கொண்டோம், வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம், எந்த அருளால் எதுவும் எம் வசமாகும், இறை எங்கள் பக்கமேல் எவர் எதிர்பக்கம் அப்படின்னு ஒரு கவிதை. இது சொல்லிட்டேன். இப்போ நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன். கேள்வி கேட்கறீங்களா? ஏதாவது ஒரு 5 கேள்விக்கு பதில் சொல்றேன்.
வணக்கம் ஐயா. நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? 10th A. 5th 10ஆம் வகுப்பு ஏ பிரிவு. 10ஆம் வகுப்பு. 10 படிச்சுட்டு 11 படிச்சுட்டு 12 படிச்சு என்ன பண்ணுவீங்க? காலேஜ் போலாம். காலேஜ் எந்த காலேஜ் போவீங்க? எஸ்ஆர்எம் காலேஜ். எஸ்ஆர்எம் காலேஜ் அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜ். இன்ஜினியர் போகணும். நல்ல நல்ல எண்ணம். வாழ்த்துகிறேன். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இந்திய பாகிஸ்தான் உறவு மேம்பட தாங்கள் கருத்து என்ன? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மாணவர்கள் வரும் இந்தியா பாகிஸ்தான் அது ஒரு அரசியல் காரியம். தலைவர்கள் இருக்காங்க என்ன, அதுக்கு அதை கவலைப்படுறதுக்கு அரசியல் இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க. பலக ரொம்ப உழைத்து அது கொண்டு வரணும். நம்ம நாட்டு தலைவர்கள்லாம் ஒரு அமைதி வேணும் அப்படிங்கிறாங்க இந்திய தலைவர்கள். அந்த எதிர்நாட்டு உள்ள தலைவர்களுக்கு அவரு அவசியம் இல்லை போல இருக்கு. ஏதோ ஒரு ட்ரபிள் நடந்துகிட்டே இருக்கு. அது நடந்துகிட்டே இருக்கட்டும். நம்ம வாழ்க்கை சீராகணும். நீங்க உங்க மாணவர்களுக்கு 3 காரியங்கள் முக்கியம் இல்லையா? அது பாட்டுல தலைவர்கள் பாத்துக்கிறாங்க. அதை நீங்க என்ன பண்ணணும்? படிக்கும்போது படிப்பு தான் முக்கியம் இல்லையா? படிப்புல நீங்க வெற்றி அடைய வேண்டும். படிப்புல மார்க் குறைஞ்சா நீங்க டாக்டர் இன்ஜினியர் ஆகணுங்கிறீங்க, சீட்டு கிடைக்காது இல்லையா? அதனால கஷ்டப்பட்டு படிங்க. நம்பர் 1. நம்பர் 2 எல்லாருக்கும் சொல்றேன். நம்பர் 2 லட்சியம் வளர்த்தவன முதல்ல லட்சியம். நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் லாயர் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும் ஒரு லட்சியம். அதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சாதான் இடம் கிடைக்கும். மார்க்ல இருந்தா இடம் கிடைக்கும். 2வது உழைக்கணும். நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைக்கணும். அப்பதான் மார்க் வரும். 3வது நீங்க தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. வாழ்க்கையில சில தோல்விகள் வரும். அப்ப பயப்படக்கூடாது. பெர்சிவரன்ஸ், கண்டினியூஸ்லி மஸ்ட் ட்ரை. வெற்றி காண வேண்டும். இந்த 3 செய்யணும். அப்புறம் அடுத்த கொஸ்டின். உன் பேர் என்னப்பா? சிவாம்பிகா. எத்தனாவது படிக்கிற நீ? 5th. 10வது படி, 11 படி, 12 படி. 12 படிச்சுட்டு என்ன பண்ண போற? டாக்டரா போறியா, இன்ஜினியரா போறியா, லாயரா போறியா, டீச்சரா போறியா? டீச்சரா போறியா? நல்ல பையன் நீ. ஓகே, சொல்லு. நீங்கள் எத்தனையோ ஆராய்ச்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க. நீங்க எந்த ஆராய்ச்சியில் வெற்றி பெறும் பொழுது உங்கள் மனது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது? இப்போ நீ பெரிய ஆளப்பா, நீ நல்ல கொஸ்டின் கேக்குற. இப்ப நான் ராக்கெட் பண்ணேன். என்னுடைய டீச்சர்ஸ், என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து ராக்கெட் பண்ணேன். அந்த ராக்கெட்டை பத்தி ஒரு சேட்டலைட்டை ஸ்பேஸ்ல போட்டுச்சு. சேட்டலைட்டை ஆர்பிட் பண்ண போச்சு. அது ஒரு சந்தோஷமான செய்தி. அப்புறம் அக்னி பிருத்திவி அப்படின்னு ஒரு மிசைல் பண்ண, என்னுடைய குழுவோடு சேர்ந்து மிசைல் பண்ண. அதுவும் ப்ரொடக்ஷனுக்கு அதெல்லாம் போயிடுச்சு. அதுவும் ஒரு சந்தோஷம். அப்புறம் ஏதோ நியூக்ளியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அணு 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 ஆயுதங்கள், அதுலயும் ஏதோ செய்து சிலருடன் சேர்ந்து உழைத்து உழைத்து அதுவும் சரியாயிடுச்சு. அதுவும் ஒரு சந்தோஷம். எல்லாம் ஒரு சந்தோஷம். ஆனா ஒரு பெரிய சந்தோஷம் இதை காட்டிலும் உண்டா, இதை காட்டு பெரிய சந்தோஷம் உண்டா. அதுல நான் மிசைலுக்கு பண்ணும்போது ஒரு மெட்டீரியல் பண்ணேன். அது மெட்டீரியல் அது ஒரு மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்னா ஒரு காம்போசிட் மெட்டீரியல். காம்போசிட் ஃபைபர் கிளாஸ்ல எபாக்சின் சேர்த்துன்ற காம்போசிட் மிசைலுக்காக பண்றது. ரொம்ப லைட்டா இருக்கும். மட்டல காட்டி 1/7 லைட். அந்த மெட்டீரியல பண்ணோம். அது மிசைலுக்காக பண்ணேன். அப்போ ப்ரொஃபசர் பிரசாத்னு ஒருத்தர் ஒரு நிசாம் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல இருந்து ஒரு நாள் இதை பார்க்க வந்தார். எங்க லெபார்டரி ஹைதராபாத் பார்க்க வந்தார். அவர் பார்த்து சொன்னாரு, இதெல்லாம் என்னப்பா மிசைலுக்கு பண்ற நீ? மிசைல் பண்றதுன்னா என்ன? இது மிசைல் விட்டா என்ன ஆகும்? போய் யாரையாவது இன்ஜூர் பண்ணும், பெயின் தானே, வலியை உண்டாக்கும். ஆனா வலியை ரிமூவ் பண்ணுவேன், வலியை எடுவேன், வலியை ரிமூவ் பண்ணும், துன்பத்தை துன்பத்திற்கு துன்பம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு என்னை கொண்டு போனார். அவர் ஹாஸ்பிட்டல்ல, ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டல். அது அங்கே எல்லாரும் ஒரு 15 வயசு கீழே 20 வயசு கீழே உள்ளவங்கெல்லாம்
3 கிலோகிராம் காலிப்பர்னு போட்டு போலியோ பேஷண்ட் அதை போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 3 கிலோ இதுல காலில் வந்து கட்டிக்கிட்டு போனா இது அவ்வளவு கஷ்டம் தானே. அப்போ அவர் சொன்னாரு, நீ நல்ல லைட் மெட்டீரியல் வச்சிருக்கிய மிசைல் பண்ணது, அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து ஒரு வாரத்துல லைட் மெட்டீரியல் போட்டு 3 பெண் குழந்தைகள் 2 ஆண் குழந்தைகளுக்கு வந்து FRO பேரு, காலிப்பர்ஸ் பேரு, ஃப்ளோ ரியாக்ஷன் ஆர்த்தாசிஸ் அப்படின்னு பேரு, காலிப்பர்ஸ் பேரு. 3 கிலோகிராமத்துல இருந்து 300 கிராமா 1/10 குறைச்சு அந்த குழந்தைகளை பிட்ட பண்ணு. அந்த குழந்தைகள் அதை போட்ட உடனே ஆடி ஓடி விளையாடி, சில குழந்தைகள் வந்து ஒரு சைக்கிள்ல போய் அப்ப பார்த்தோன்னே எனக்கு அது பெரிய சந்தோஷம். அது வந்து நான் 3 சொன்னேன் பாருங்க, அது சந்தோஷம். இது வந்து ஆனந்தம். நான் பார்த்தது ஆனந்தம். புரியுதா? வணக்கம் ஐயா. நிலையில் தொழிற்கல்வி அல்லது கலைக்கல்வி எது சிறந்தது? என்ன சொல்லு? உன் பேர் என்ன? முதல்ல உன் பேர் என்ன? விஜயபிரகாஷ். எத்தனாவது படிக்கிறாய்? 8வது. 10வது 12வது படிச்சு என்ன பண்ண போகிறாய்? கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக போறேன். வெரி குட், காட் பிளஸ் யூ. உன் கொஸ்டின் என்னப்பா? தற்கால நிலையில் தொழிற்கல்வி அல்லது கலைக்கல்வி எது சிறந்தது? தொழிற்கல்வி அல்லது கலைக்கல்வி எது சிறந்தது? எல்லா கல்வியே மிக முக்கியம். எல்லா கல்வியே மிக முக்கியம். ஏன்னா இப்போ வந்து தொழிற்கல்வி மூலம் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், லாயர் ஆகலாம். பட் மற்ற கல்வி மூலம் நல்ல வாழ்வு ஆல்சோ வரும். நல்ல வாழ்வு, அருமையான வாழ்வு, ஆர்டிஸ்டிக் வாழ்வு, கமர்ஷியல் வாழ்வு, பலவிதமான ஹிஸ்டரி ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு வந்து டிஸ்டிங்ஸ் பண்ணக்கூடாது வாழ்க்கையில. வந்து என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, தொழிற்கல்வி படிக்கிறவங்களும் ஹியூமனிட்டிஸ், தே மஸ்ட் ஸ்டடி ஹியூமனிட்டிஸ், ஆர்ட்டும் படிக்கணும். அப்பதான் ஒரு இன்டகிரேட்டட் குட் ஹியூமன் பீயிங் வில் கம். லைக் சிவானந்த ஆசிரமம் இங்க இருக்கிறாப்புல ஒரு நல்ல நல்ல குழந்தைகள் உருவாகுவார்கள் என்பது என்னுடைய எண்ணம். அவ்வளவு. கடைசி கொஸ்டின். வணக்கம் ஐயா, என் பெயர் ஆர் பிருந்தா. கல்பனா சாவ்லா போன்ற நீ எட்டாவதுமா? நீ எத்தனாவது படிக்கிறாய்? நான் 5வது படிக்கிறேன். 12வது படித்து விட்டு என்ன செய்வாய்? டாக்டர். வெரி குட். ஏன் டாக்டர் ஆக வேண்டும்? சொல்லு, ஏன் டாக்டர் ஆக வேண்டும்? உங்க அம்மா சொன்னாங்களா டாக்டர் ஆனு? அப்பா சொன்னாங்களா? இல்லையா? இல்ல. எங்க தாத்தா சொன்னாரா? இப்போ ஏன் டாக்டர் ஆக வேண்டும்? டாக்டர் ஆகுவதால் என்ன? அதாவது நீ வந்து நம்ம சொல்லமா, மத்தவங்களோட நோயை நம்ம தீர்த்தா நம்மளுக்கு நோய் வரும்போது நம்மளோட நோய் கடவுளே தீர்த்துருவாருல்ல. அருமையான ஆன்சர். காட் பிளஸ் யூ. உன் கேள்வி என்னம்மா? கல்பனா சாவ்லா போன்ற இளைஞர்கள் உருவாக வாய்ப்புகள் உள்ளனவா ஐயா? கல்பனா சாவ்லா போன்ற இளைஞர்கள் உருவாக வாய்ப்புகள் உள்ளனவா? ரொம்ப உண்டு. நம்ம நாட்டுல வந்து இப்போ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அதுக்கு வந்து டாக்டர் கஸ்தூரி ரங்கன் என்பவர் தலைவர். அவர் ஒரு வாரத்துக்கு முன்னால சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்தியா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் பண்ணி மூணுக்கு, அதாவது சந்திர மண்டலத்துக்கு செலுத்தும் அப்படி என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் எண்ணங்கள் வெற்றியடைய நாம் பிரார்த்திப்போம். போதுமா? ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரும் பாக்குறதுக்கு. கடைசியா நான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லணும், கரெக்டா சொல்லணும். ஓகே, ரெடியா? நீ ரெடியா? ஓகே. வெள்ளத்திரைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தினையது உயர்வு. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். ஆமா, நீங்க வந்து ஆசிரியர்கள், நீங்க எல்லாம் ஆசிரியர்களா? நீங்க நல்ல காரியம் பண்றீங்க. கடவுள் உங்களை காப்பாற்றுவார்.